என் அன்பு குழந்தையே, உனக்கான வெற்றி விடியலை இன்று நான் இந்த வராகி கொண்டு வந்திருக்கின்றேன். நீ அழுதது எல்லாம் போதும். இன்றோடு உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடியட்டும். ஒரு முறை கேள். உன் தாயானவள் என் வார்த்தைகளை, நான் சொல்ல வந்து நிற்கின்ற விஷயங்களை என்னவென்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி நான் உன்னோடு உன்னை தொடரும் இந்த காலம் எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களையும் என்னால் நடத்த முடியும். உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கான வேலை இனி இங்கே இல்லை. நீ சிந்தியது எல்லாமும் போதும். உனக்காக நான் இருப்பதும் உன்னை தேடி நான் வருவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் உன் முன்னால் நிற்கும் பேரதிர்ஷ்ட நேரம் அல்லவா? உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை எல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்பது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். எந்த நிலையிலும் உன்னை காக்க உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதுதானே உண்மை. உன்னை எப்பேற்பட்ட நிலையிலும் அம்மா உன்னை விட்டுவிட மாட்டேன். இந்த வராகி எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டாள். அதே நேரம் என் பிள்ளையின் கண்ணீரை கண்டால் அவள் பொறுத்து கொள்ளவும் மாட்டாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைகளினுடைய கண்ணீர் துளிகள், அதற்கு காரணமானவர்கள் எப்பொழுதுமே எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அதனால் இன்று இந்த நேரம், இந்த வராகி உன் முன்னால் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் எனக்காக நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயமாக பொறுப்பெடுத்துக் கொள்வது போல உனக்கு நடக்கும் துன்பங்களுக்கும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று ஒவ்வொன்றிலும் நான் உனக்காக முன்னின்று பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையே, உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் நீ தொலைத்ததற்கும் உனக்கான பதிலை நான் தருகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உன்னை எப்பொழுதும் காத்து நிற்கும் என்பதை நீ மறக்க கூடாது. என் குழந்தையே, தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பதை நிச்சயமாக அது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட பாடுகளுக்கு எல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் இந்த வராகி நான் உனக்கென கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முன்னின்று உன்னை காத்திடுவேன் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதற்கெல்லாம் மனம் கலங்கி விடாதே. உன்னை காக்க என்னாலும் உன் தாயின் அன்பு உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னை மீட்டெடுக்க எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி வருவாள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம், இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் சொல்லிக் கொடுப்பது போல இனி எல்லா நிலையிலும் உனக்கான நம்பிக்கையையும் இந்த வாழ்க்கை கொடுக்கும். என் குழந்தையே, நீ பட்ட பாடுகளுக்கு எல்லாம் நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும். உன்னை சோதித்தவர்களுக்கு எல்லாம் சோதனைகள் திரும்பச் செல்லும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு பாதிப்பை உருவாக்க நினைத்த மனிதர்களுக்கெல்லாம் நான் நிச்சயமாக சோதனைகளை கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு சோதனைகளை கொடுப்பவர்கள் நீ எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ அந்த நிலையில் அவர்களை நான் நிறுத்தி வைப்பேன். என் குழந்தையே, நான் சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட போகலாம். ஆனால் நடக்கும் பொழுது இனிமேல் நீ நிச்சயமாக
நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனிமேல் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த நேரம் நான் உனக்காக உன்னோடு வந்து நிற்கும் இந்த தருணம் இனி இந்த வாழ்க்கையின் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும். எல்லா நிலையிலும் நீ அடையக்கூடிய உன்னுடைய வெற்றி உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிரந்தரமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அத்தனைக்குமான மாற்றங்களையும் உன் அம்மா நான் கொடுப்பேன் என்பதிலும் நீ உறுதி கொண்டால் அது போதும். நடக்கும் நல்ல விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் நேரம் என் பிள்ளை, நீ எதற்காகவும் கலங்காதே. என் நேரமும் எந்த தருணமும் இனி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உணர்ந்து விட்டாய். ஆனால் இனி உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையை பேரதிசயப்படுத்தும், மிக பெரிய ஆச்சரியத்திற்குள் உன்னை ஆழ்த்தும். இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இனி நல்லதே நடக்கும். என் குழந்தையே, நல்லது நடக்கவில்லை, நமக்கு எப்பொழுதும் சந்தோஷம் பிறக்கவில்லை என்று எண்ணி நீ பதறியது எல்லாமும் போதும். இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் பெறுவதற்கு நீ தயாராகி விடு. அத்தனை உண்மைகளையும் உணர்வதற்கு நீ தயாராகி விடு. இந்த நொடி முதல் நான் உன்னை தொடரும் இந்த காலம் உனக்கு வேண்டிய விஷயங்களும் நீ விரும்பிய ஆச்சரியங்களும் உன்னை தொடரும் பொழுது நீ என்னை யாரென்று உணர்ந்து கொள்வாய் அல்லவா? என் பிள்ளையே, வராகி சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் நின்று பேசக்கூடிய விஷயங்கள். நான் உனக்காக உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே தவிர்த்து விடாதே. அம்மாவின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு வேண்டியபடி வேண்டிய எல்லாவற்றையும் உணர்த்தி உன்னை வாழ்க்கையில் உச்சிக்கு அழைத்து செல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி என ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நான் உனக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ என்னவென்று உணரும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்க வேண்டும். என் குழந்தையே, அம்மா சொல்வதை செவி கொடுத்து கேட்கின்றாயா? என் குழந்தையே, ஒரு விஷயத்தை நிரூபிக்க முயற்சி செய்வதை விட உன்னுடைய அமைதி மிக மிக முக்கியமானது. அந்த இடத்தில் உன்னை தவறாக புரிந்து கொள்கின்றவர்களிடம் மீண்டும் மீண்டும் உன்னை பற்றி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ விளக்கி கொண்டிருப்பதை விட உன்னை பற்றி யார் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி செய்வதை விட அதையெல்லாம் நிறுத்திவிட்டு காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக விலகி நிற்பதுதான் உனக்கு நல்லது என்பதை நீ புரிந்துகொள். என் அன்பு குழந்தையே, நீ யோசிப்பது நல்லதோ கெட்டதோ அது இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியும். நீ அடிக்கடி யோசிப்பதை உன்னிடம் கொண்டு வந்து அது சேர்க்கும். அதனால் நீ நல்லதாக யோசித்தால் உனக்கு நல்லது நடக்கும். அம்மா சொல்வது உனக்கு புரிகிறது அல்லவா? உன்னுடைய எண்ணங்களை தான் வாழ்க்கையாக மாற்றும். அதனால் உன்னுடைய எண்ணங்கள் நல்லதாக இனி இருக்கட்டும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது சந்தோஷமானதாக இருக்கட்டும். நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அது உனக்கானதாக நிச்சயமாக நல்லபடியாக மாறி உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் என்னவென்று சொல்லிக் கொடுக்கட்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை தருணங்கள் உனக்கு நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு வேண்டியபடி அத்தனை நன்மைகளையும் நடத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, விமர்சனங்களை விதையாக்கும் விதையை உன்னுடைய திறமையினால் நீ மரமாக்கு. இது உன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயம். முயற்சி இல்லாமல் முன்னேற்றம் என்பது இல்லை. உன்னுடைய உழைப்பு தான் உன்னை செதுக்கக்கூடிய சிற்பி.
சிற்பி. கடின உழைப்புதான் நிச்சயமாக ஒரு வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும் என்பதை நீ மறுக்க முடியாது அல்லவா? இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொண்டாய். ஆனால் இந்த வாழ்க்கையும் உனக்கான ஆச்சரியங்களை சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி உன்னை தேடி வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ விரும்பிய சந்தோஷங்கள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் இந்த வராகி நான் உனக்காக உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் ஆச்சரியங்களை உனக்கு எடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எத்தனையோ முறை உனக்கு ஏற்பட்ட விஷயங்களுக்காக நீ கலங்கிய போது இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை திறமையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். யாரையும் கேவலமாக நினைக்க கூடாது. காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தை உலுக்கி பார்த்தவர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது. அதுபோலதான் சிக்கலுக்கு பயந்தால் இந்த வாழ்க்கை ஒருபோதும் மகிழ்ச்சியை கொடுக்காது. வருகின்ற சிக்கலை எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். கடிக்கும் மிருகங்களோடு கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் நடிக்கும் இந்த மனிதர்களோடு நம்மால் வாழ்ந்துவிட முடியாது என்பதுதானே உன் எண்ணமாக இருக்கிறது. சில நாள் நிச்சயமாக இங்கு ஒருவரோடு பேசாமல் இருந்து பார். அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமலேயே போய்விடும். யாரிடமும் உன்னை நிரூபிப்பதற்கு நீ போராடி கொண்டிருக்காதே. பிடித்தவர்களாக இருக்கட்டும், வேண்டாதவர்களாக இருந்தால் அவர்கள் விலக்கி செல்லட்டும். யாரிடமும் உன்னை யார் என்று நிரூபித்துக் கொண்டிருக்காதே. இங்கு ஒவ்வொருவருக்கும் அவரவர் நியாயங்கள் என்ற ஒன்று இருக்கிறது. அதனால் உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் தருகிறதோ, ஏதுவெல்லாம் தருகிறதோ அதையெல்லாம் உன்னோடு நான் எடுத்து சொல்லும் பொழுது இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று எடுத்து சொல்லும் பொழுது உனக்கு வேண்டிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை முன்னின்று உன்னை வழிகாட்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத பல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல பல ஆச்சரியங்களை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்ல தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீயும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இந்த வாழ்க்கையை உனக்கென்று நிறைவாக எடுத்து தரும் வெற்றி என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலைகளையும் நினைத்து இனி ஒருபோதும் நீ பதறாதே. நடப்பதையெல்லாம் நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நான் பொறுப்பெடுத்து கொண்டு உன்னை நல்லபடியாக வழிநடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமே உனக்கு நீ விரும்பியதை சரியாக எடுத்து சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ மறக்காதே, என்றும் இந்த தாய் உனக்காக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லதே நடக்கும். எப்பொழுதும் சந்தோஷமே இனி உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, அதனால் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். நல்ல எண்ணங்களோடு இரு. உனக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ எதை பற்றியும் யோசிக்காமல் உன் வாழ்க்கையில் நீ எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டு நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய எண்ணங்களை நீ நல்லபடியாக வைத்துக்கொள். அதை எப்பொழுதும் நீ நேர்மையாக வைத்துக்கொள். அப்பொழுது உனக்கான நிம்மதியையும் உனக்கான சந்தோஷத்தையும் அது நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கான அனைத்து வெற்றிகளையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ நம்பினால் மட்டும் போதும். நம்பிக்கை ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான வாழ்க்கையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே.
என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபெற்று நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. அதற்கான நாட்கள் சீக்கிரம் வந்துவிட்டது. இந்த தாயின் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறி இருக்கிறது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகின்றேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகின்றேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் தாய் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே பல பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா? அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு, உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கு எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த தாயினை மனதார நினைத்து கொண்டு உன்னால் எல்லாம் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் தாய் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே,
குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் நீ நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவும் மிக அழகாகவும் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அப்பொழுது மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான் அமைய போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த தாயினை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்க போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய